ஜாழ் சமையல் அன்பு உள்ளங்களுக்கு இனிய வணக்கம். இன்றைக்கு நாங்கள் எங்களோட பேரப்பிள்ளையோட பர்த்டேக்காக கேக் செய்ய போகிறோம். வாங்க பார்ப்போம். கோதம்பம்மா சீனி மிக்சியில் போட்டு அடித்து போட்டு வச்சுருக்குது. பால் அரை கப் பால் வச்சுருக்குது. 9 முட்டை. இதுக்கும் எல்லாமே அரை கிலோ. சீனி அரை கிலோ, முட்டை அரை கிலோ. நிறுத்து அரை கிலோ எடுக்க 9 முட்டை வந்தது. மார்ஜரின் அரை கிலோ. அதோட சோளம்மா, கொக்கோ பவுடர், வெனிலா, பேக்கிங் பவுடர். வாங்கோ என்னென்னு செய்கிறது பார்ப்போம். சீனியையும் மாஜரினையும் அடிக்க போடுவோம். சீனியையும் அடிக்க போடுவோம். ரெண்டையும் அடிக்க விடுவோம். நாங்கள் சீனியையும் இதையும் போட்டுட்டோம். இது நாங்கள் ஒவ்வொரு முட்டையாக அடிச்சு விட போகிறோம். பார்த்து விடுவோம். தான் 9 முட்டையும் விட்டுட்டேன் பாருங்க. அதை அடித்து கொண்டு கேட்கல. நாங்கள் இங்கே 1 கிலோ கோதம்மா சொன்னான் உங்களுக்கு. அதில் சரியாக ஒரு 4 கரண்டி வெளியில் எடுங்கோ. 4 கரண்டி எடுங்கோ. இப்படியே 4 கரண்டி சோளமாவை போடுங்கோ. எடுத்து 4 கரண்டி சோளமாவை போடுங்க. அப்படி நீங்கள் எடுத்து போட்டு இதில் அப்படி எடுத்தீங்கன்னா சரியாக வரும். இப்படி 4 கரம் போடுங்கோ. இதால் நாங்கள் 4 தேக்கரண்டி இப்படியே போடுங்கோ. இது பேக்கிங் பவுடர் 3. அதாவது இதை நாங்கள் 3 தரம் அரிச்செடுப்போம். இதில் கொஞ்சம் உப்பு, ஒரு சொட்டு உப்பு போடுறோம். இனி நாங்கள் இதை நிப்பாட்டி போட்டு கையால் கலக்கணும். நல்லா விளக்குது. இதை இறக்கி கொண்டு வந்தாச்சு. இப்போ நாங்கள் இருக்கிற கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவை போட்டு ஒவ்வொரு கலந்தியாக போட்டு அப்படியே இனி அடிக்கப்படாது. மாவோடு சேர்த்து விடுங்கோ. இதே மாதிரி எல்லா மாவையும் கலப்பம் சேர்த்து போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. வாங்க எல்லாம் கலக்கி முடிஞ்சது. இப்போ இந்த அரை பாலை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நீங்கள் இறுக்கமாக இருக்கப்படாது உங்களுக்குமா. இதுக்கு நாங்கள் ஓயில் போய்க்கிற ஆயத்தப்படுத்துவோம். இதையும் மாவை கலந்துட்டோம். 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி போட்டு போவோம். 180 விடுங்கோ டிகிரியில். இப்போ நாங்கள் இதை 2ஆக பிரிக்க போகிறோம். பாருங்கோ பால் எல்லாம் விட்டாச்சு. இதை 2ஆக பிரிக்க போகிறேன். சின்னாக்கள் தானே கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குமே வெயிலுக்கு நாங்கள் இப்படி செய்தால். இதில் 2 கரண்டி கொக்கோ பவுடர் எடுத்து போடுறேன். 2 கரண்டி எண்ணெய் வச்சு போட்டுட்டு
இதில் ஒரு கொஞ்சம் சுடு தண்ணி விட போகிறோம். ஒரு சொட்டு சுடு தண்ணி விடுங்க. இப்போ 2 கரண்டி அப்படி விட்டிங்கண்டா சரி காணும். இந்த கொக்கோ கொஞ்சம் கரையும் மட்டும் விடுங்க. இதை கரைச்சிட்டேன். இனி இதை நாங்கள் நீங்கள் பச்சை சிவப்பண்டு கலரை கலக்காமல் பிள்ளைகளுக்கு இப்படி செய்து கொடுங்க. கொக்கோ இன்னும் கொஞ்சம் போடலாம். 2 பேரை பிள்ளைகளை பற்றி அடுத்தடுத்த நாள் வருது. அப்போ 2 ட்ரே அடிக்க போகிறோம். நாங்கள் இதுக்குள்ள 2 மேசக்கரண்டி, இதுக்குள்ள நாங்கள் இப்போ வெனிலா விட போகிறோம். வேறுங்க 1 மேசக்கரண்டி ஃபுல்லாக விடுங்க. இதுவும் கூட அந்த வெனிலாண்ட மணத்தை பொறுத்தது. ஸ்ட்ராபெரி கொஞ்சம் நல்ல வாசமாக இருக்கும். இப்போ நாங்கள் என்ன மாதிரி விடுறாண்டு வேறுங்க. இதில் 1 கரண்டி விடுங்க. அதுக்கு மேலே இந்த கரண்டியை விடுங்க. கிட்ட எடுத்து வச்சுக்கோங்க. அது பரவி உங்களுக்கு அங்கே மட்டும் போகும். இப்போ இந்த நீங்கள் விட அது ட்ரெயின் ஃபுல்லாக வரும். பரவி இப்படியே மாறி முடியும் மட்டும் விடுவோம். அது எந்த பக்கம் போகுதோ அந்த பக்கம் பேச விடுங்க, போகட்டும். பாருங்க அப்படியே மாறி விட்டு கொண்டு அது போகும். கொஞ்சம் கூடாண்டோன்னே அங்கே போய்கொண்டு இருக்கும். கலராக பிள்ளைகள் செய்யாமல் எப்படி செய்ய விடுங்கன்னா அவளுக்கும் பார்க்கவும் வடிவாக இருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் செய்யுங்க. இப்படியே வரும். அங்கே இப்படி ஹீட் பண்ணி வச்சது சமனாக மேலேயும் கீழேயும் கூட சமனாக இருக்கணும். நெருப்பு பிடிக்கிறது அப்படியே மூடி விடுவோம். இப்போ நாங்கள் 40 நிமிஷம் விடுவோம். ப்ரீ ஹீட் பண்ணவன் 180 விட்டுருக்குது. மேலே குத்தி பார்ப்போம். வெந்துட்டுது. இப்போ இது நிற்கவும் போகுது. இது நாங்கள் 180 விட்டு இதை பேக்கில் மேலேயும் கீழேயும் விட்டு நாங்கள் பேக்குக்கு விட்டு நாங்கள் மற்றது 40 நிமிஷம் விட்டு நாங்கள் வேறுங்க. சரியா இது ஆஃப் பண்ண போது நிற்க போதும். இதை இறக்குவோம். இறக்குவோம். வட்டி விடுவோம். கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு வெட்டுவோம். கறியால் ஒரு துண்டை வெட்டி பார்ப்போம். பாருங்கோ என்ன மாதிரி வந்திருக்காண்டு. இது பிள்ளைகள் பார்த்தோன்னே எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். பாருங்க இன்னும் மென்மையாக இருக்குது, நல்ல மென்மையாகவும் இருக்குது. இதே மாதிரி செய்வீங்கன்னா இப்படியே வரும்.